இந்த உலகம் தேவன் உண்டாக்கின உலகம் அல்ல, பிசாசு உண்டாக்கின உலகமாக இருக்கிறது. நமக்கு கேள்வி வரலாம், என்னங்க ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது தேவன் தானே இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த உலகத்தை தேவன் படைக்கல, பிசாசு படைச்சாங்க. பிசாசு படைச்சது மெட்டீரியலான உலகம் கிடையாது. பிசாசு ஒரு வாழ்க்கை முறையை உண்டாக்கி இருக்கிறான் இந்த உலகத்துல. யோவான் புஸ்தகத்துல யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் உள்ளாங்கனுக்குள் கிடக்கிறது. பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உலகம், ஆதாமும் பிசாசும் கூட்டு சேர்ந்து உருவாக்கினதான உலகம். நாற்றம், சாக்கடையான வாழ்க்கை, அருவருப்புகள் நிறைந்த உலகம், பாவங்கள் நிறைந்த உலகம், சுயநலம் நிறைந்த உலகம், தேவனற்ற உலகம், தேவன் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதான உலகம். நாம் யார்? ஒரு காலத்தில் அந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அந்த சாக்கடையில், அந்த அருவருப்பில், அந்த அசுத்தத்தில் அழுகி போய் நாற்றம் எடுத்து வாழ்ந்தவர்கள் நாம். கிருபையினால் இயேசு நம்மை ரட்சித்து இருக்கிறார்.